ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மத்தேயு 21 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து 22 வசனம் வரையிலும் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே தங்கினார் என்று இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகள் அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். மார்க்குவிலும் இதே சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 11 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து 14 வசனம் வரையிலும் எழுதிவிட்டு அவர் அங்கே ஆலயத்தை, எருசலேமினுடைய ஆலயத்தை சுத்திகரித்து விட்டு மீண்டும் வரும்பொழுது திரும்பவும் தொடர்ச்சியாக எழுதப்படுகிறது. இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை 13 வசனத்திலே இலையுள்ள அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திபல காலமாக இராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். இதற்கு பின்பாக தேவாலயத்தில் பிரவேசித்து அங்கே விற்கிறவர்கள், கொள்ளுகிறவர்கள், காசுக்காரருடைய பலகைகள், புறா விற்கிறவருடைய ஆசனங்களை எல்லாம் தட்டி போட்டு அவர்களை அவர் எச்சரித்து விட்டு, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறதே, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்குகிறீர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவர் திரும்ப வரும்பொழுது சாயங்காலமான பொழுது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று அங்கே ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு வேதத்தை படிக்க தெரியாத அநேகர் சொல்லுகிற காரியம், இயேசு அத்திமரத்தை சபித்ததை பார்த்து அத்திமரத்தினுடைய கனிகள் உண்டாகாத ஒரு காலமாக இருந்த போதிலும் அவர் அதிலே போய் தேடி போய் அவர் அதை நல்ல மனிதராக இருந்தும் கூட அவர் தன்னுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து விட்டாரே என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அவர் அத்திப்பழம் இல்லாததை அறியும் ஞானமற்றவர் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. எல்லாம் அவருக்கு தெரியும் என்று சொல்லுகிறார்களே, அத்திப்பழம் இல்லாததை பக்கத்தில் போய் பார்த்து தான் அவர் அறியணுமா, அவருக்கு ஞானம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அத்திப்பழ காலமாய் இல்லாதிருந்தும் கூட பழம் தேடிய ஒரு பேதை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. பசியை சகிக்கும் தன்மையற்றவர் என்று ஆண்டவரை விரோதிக்கிறவர்கள் சொல்லுகிறதுண்டு. கோபக்கார மனிதர், பொறுமையற்றவர், சுயநலவாதி, யாருக்கும் பயப்படாமல் அவர் சபித்து விட்டாரே என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறதுண்டு. சர்வ ஞானியாக, சர்வ வல்லவராக, சர்வ வியாபியாக இருக்கிற என் ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி கொடுத்தாரே. உலக மக்களின் பசியினுடைய கோரத்தை ருசித்தறிந்து அதனையும் சிலுவையில் சுமந்தொழித்தாரே. சாந்த சொருவியை
இத்தனையாய் சொல்லி கொடுப்பதற்கு காரணம், அவரை குற்றப்படுத்துகிற அநேகர் அவரை குற்றப்படுத்துகிறார்கள். படிக்கும் பொழுது அத்திமரத்தினுடைய கனிகள் உண்டாகாத காலமாக இருந்தும் கூட ஆண்டவர் சபித்து விட்டாரே என்றெல்லாம் நமக்குள்ளாக ஒரு அங்கலாய்ப்புகள் வர முடியும். ஆனால் படிக்கிற நம்மிடத்தில் தான் குறை காணப்படுகிறதே ஒழிய, இந்த சம்பவத்தில் என் இயேசு அவர் செய்த காரியங்களில் எந்த ஒரு குறைவும் இல்லை என்பதை அதற்கு கீழே உள்ள வசனத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இந்த சம்பவத்தில் தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விரும்புகிற பாடம் என்னன்னா, ஜெபத்தின் வல்லமையை உணர்த்த விரும்பி அதன் செயல்முறையை விளக்கமாக இதை செய்து அவர்களுக்கு காண்பிக்கிறார். அருமையாக கீழே ஒரு வசனம் சொல்லுகிறார் 21. அவர்கள் பட்டு போயிட்டு என்று சொன்ன உடனே ஆமாம் பட்டு போயிட்டு கனி தரலான்னு சொல்லிலாம் பேசலை. நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை செய்வதும் அல்லாமல் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னாலும் அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். விசுவாசம் உள்ளவர்களாகி நீங்கள் ஜெபத்தில் கேட்கணுங்கிற ஒரு பாடத்தை தான் நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் என்கிறதை இங்கே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவனால் நாட்டப்பட்ட அத்திமரமாகிய இஸ்ரவேலர்கள் கனியற்ற நிலைமையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் ஆண்டவர் தேடி வந்த நாட்களில் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிந்த போதிலும் கூட கனியற்ற காலம்தான். அவர்களை அந்த நாட்களிலும் ஆண்டவர் தேடி வந்து அவர்களை சந்தித்து அவர்கள் நடுவிலே வாழ்ந்து தேவ செய்தியை அவர்களுக்கு அறிவித்தாரே, அதைத்தான் அத்திமரத்தினுடைய கனியற்ற காலம் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர்களிடத்தில் எத்தனையாய் பிரயாசப்பட்டாலும் அவர்களிடத்தில் எத்தனையாய் போதித்தாலும் அவர்களுடைய மாய்மாலத்தை விட்டு அவர்களை திருப்புவது கடினம் என்று தெரிந்த போதிலும் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தாரே, கனியை கிடைப்பது அரிதென்று தெரிந்திருந்த போதிலும் கூட அவர் வந்த அந்த காரியம்தான் இங்கே அத்திமரம் கனி கொடுக்காத காலம் என்று குறிப்பிடப்படுகிறது. அத்திமரத்தை சிருஷ்டித்தவருக்கு அதை பட்டு போக செய்யவும் அதிகாரம் உண்டு. சர்வ சிருஷ்டியின் மேலும் அதிகாரமுடைய ஒரு ஆண்டவர் யோனாவின் ஆமனைக்கை போல அந்த ஆமனைக்கை எப்படி பட்டு போக செய்தாரோ அதே போல் அத்திமரத்தை பட்டு போக செய்ய முடியும். ஆனால் நாம் நோவாவை போல யோனாவை போல நாம் ஆதங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஐயோ, ஒரே ராத்திரியில் முளைத்த அந்த ஆமணக்கு செடியை ஒரு பூச்சி அதை அழித்து போட்டு விட்டதே என்று சொல்லி நாம் செடிக்காக அங்கலாய்க்கிறவர்களாகத்தான் காணப்படுகிறோம். தம்மை பின்பற்றுவோர் ஜெபத்தின் மூலம் வெறும் தேவைகளை கேட்பவர்களாய் மாத்திரமல்ல, சாதனை வீரர்களாக விளங்க வேண்டும் என்று விரும்பித்தான் ஆண்டவர் இந்த சத்தியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு மேலாக ஒருபடி மேலாக போய் நான் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்ளுவீர்கள். நான் கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் விசுவாச வீரர்களாக மாறி சாதனையாளர்களாக மாறி அவரிடத்தில் கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த சத்தியத்தை இந்த சம்பவத்தை வேதத்திலே ஆண்டவர் எழுதி அந்த சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஜெபத்தை விசுவாசத்தோடு கூட செய்தால் சாதனையாளர்களாக மாறிவிட முடியும் என்று கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். நான் அதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறைமுகமாக அவர் சொல்லிக் கொடுக்கிறார். விசுவாச ஜெபத்திற்கு தான் சீக்கிரம் பதில் கிடைக்கும் என்பதை 20ஆம் வசனத்தில் சீக்கிரம் பட்டு போயிட்டுன்னு சொல்கிறாங்களே, விசுவாச ஜெபத்திற்கு சீக்கிரம் பதில் கிடைக்கும் என்கிற ஒரு சத்தியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மக்களை ஏமாற்றி வந்த கனியுள்ளது போல நடித்து கொண்டிருந்த மாய்மாலமாய் வாழ்ந்த அந்த பரிசேயர்களுடைய நியாய தீர்ப்பை உணர்த்து வைக்கும் வண்ணமாக இந்த அத்திமரத்தினுடைய சபிப்பு நடந்திருக்கிறது. நியாய தீர்ப்பை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்க்கும்பொழுது அழகாக அவர்கள் சந்தை வெளிகளிலும் எல்லா இடங்களிலும் ரபி ரபி என்று சொல்லி அழைக்கப்படுகிற காரியங்கள், அவர்கள் எல்லாவற்றிலும் தசமபாவம் கொடுக்கிற காரியங்கள், ஜெபம் பண்ணுகிற காரியங்கள், கை கழுவுகிற காரியங்கள், இவை எல்லாவற்றை பார்க்கும் பொழுது அத்தனை பரிசுத்தமாய் வாழ்கிறார்களோ என்று நமக்கு தோன்றும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே என்று சொல்லுகிறார். வெளியே பார்ப்பதற்கு அலங்காரமாக இருக்கிறார்கள், ஆனால் உள்ளேயோ
ஒரு அழுகின ஒரு சரீரம் என்கிறது போல ஆண்டவர் அவர்களை எச்சரிக்கும் வண்ணமாக அத்திமரத்தினுடைய இலைகள் அத்தனையாய் செழிப்பாய் காணப்பட்டாலும் அதற்குள்ளாக ஒன்றுமில்லை என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக இந்த காரியங்களை சொல்லுகிறார். கனியற்ற வாழ்வை கர்த்தர் வெறுக்கிறார். தீர்க்க தரிசன புத்தகங்களிலே இஸ்ரவேலே நீ பலனற்ற திராட்சை செடி என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிற ஒரு ஆண்டவர் இங்கேயும் அந்த நியாய தீர்ப்பின் காரியங்களை அவர்களுக்கு உணர்த்தி வைக்கும் வண்ணமாக இதை அவர்களுக்கென்று எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். மாயமான வாழ்க்கையை அறவே வெறுக்கிற ஒரு ஆண்டவர், பசியின் கொடுமையினை நன்கு அனுபவித்தவரே நம்முடைய இரட்சகர். அவர் மனித பௌரணத்துவத்தை அணிந்தவர் என்று இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. சொல்லுகிறார்கள், அவர் ஞான திருஷ்டியினால் கனி இல்லை என்று கண்டுபிடித்திருக்கலாமே என்று சொல்லி, அவர் முற்றிலும் மனித குமாரனாக இந்த பூமியில் வாழ்ந்தபடியினாலே, அவர் தேவ குமாரனாக இருந்த போதிலும் கூட அவர் பூரண மனித குமாரனாக வாழ்ந்து காட்டியதை நிரூபிக்கும் வண்ணமாகத்தான் அத்திமரத்தில் எதுவுமில்லை என்பதை தேவ கண்ணால் பார்க்காமல் மனித கண்களினால் அவர் தேடுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய கண்களினால் பார்க்கிறவராக இருந்தால் அவருக்கு தெரியும். அவர் ஒரு மனிதன் தேடுகிறது போல அங்கே ஏதாயிலும் கனி இருக்கிறதா என்று தேடுகிற ஒரு காரியத்தை தான் இந்த பகுதி முழுக்க முழுக்க அவர் மனித குமாரனாகவே வாழ்ந்தார் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த சத்தியத்தின் மூலமாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆழமான காரியம், விசுவாசமுள்ள ஜெபம் சீக்கிரமாக நமக்கு பதிலை தரும் என்று கற்றுக் கொடுக்கிறார். சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் கேட்டீர்கள் என்று சொன்னால் சாதாரணமாய் ஜெபிக்கிறவர்களாய் அல்ல, சாதனையாளர்களாக நீங்கள் மாறிவிட முடியும். அதற்குத்தான் உங்களை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக மறைமுகமாக சொல்லிக் கொடுக்கிறார், நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் கேட்பீர்களானால் நான் எப்பொழுதும் பதில் தருகிறதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்பதை மறைமுகமாக கற்றுக் கொடுக்கிறார். நாலாவது, மாய்மாலமாய் வாழ்கிற ஜனங்களுக்கு நிச்சயமாக இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு சடிதிகளே உண்டாகும் என்பதை எச்சரிக்கும் வண்ணமாக இந்த பகுதிகள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் மார்க் எழுதின சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை, வாஞ்சையை நாம் நம்முடைய உள்ளத்திலே உள்வாங்கி கொண்டவர்களாக அவர் எதிர்பார்க்கிற இந்த ஜெப வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கை